உள்ள ஓகே, இப்போதைக்கு ஓகே. அப்படியே உள்ள வந்துடும். பார்த்தாரு போனாரு. எதையும் உறுதியாக சொல்ல முடியாது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதுல அப்பப்போ நடக்கும். அவரை சந்திச்சோம். அலையன்ஸ்ல இருந்தவர் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க மீது மரியாதைக்குரிய பாக்குறாங்க, அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருக்கீங்க. உட்கார்னா உட்கார்னா தலைவர்களையும் நேசிப்பவர், பிரதமர்களும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றது அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். அதனால அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நீங்க அவரை வாழ்த்துறீங்களா? நீங்க வாழ்த்துறீங்க, நான் வாழ்த்துறேன், நீங்களும் வாழ்த்துறேன். சோர்வெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது, எப்பொழுதும் சோர்வு வராது. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும், அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அது வரும், விரைவில் வரும். 2004 மத்திய அமைச்சரவையில பெரிய பங்கு வகிச்சீங்க. அதுக்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு மத்திய அமைச்சரவைகள்ல பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த ஆண்டுகளாக இல்ல. அதுக்கு காரணம் நீங்க எல்லாம் சரியா ஓட்டு போடல. இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்றீங்க, மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயது எல்லாம் நீங்க ஒரு சொல்றீங்க. இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க. என்ன மெசேஜ் சார்? நீங்க ஏதோ ஆகிட்டே குசுகுசுன்னு பேசி இந்த மாதிரி தெரிஞ்சது. 86 வயசு 87 வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு எதுக்கு அவருக்கு இந்த வயசுல நீங்க யாருகிட்டே குசுகுசுன்னு பேசுற மாதிரி ஒரு செய்தி. அதுக்காக தமிழ்நாட்டுல இப்போ கூட்டணி அரசியல் பேசப்பட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாமக ஒரு நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதித்தன்மையாக இருக்கு? கூட்டணி பற்றி எல்லாம் கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல அது தெரிய வரும். தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள். உங்களுடைய பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்துக் கொண்டிருங்கள். மத்திய ஆளும் தலைமையா மாநிலத்தில் ஆளும் தலைமையிலா கூட்டணி? மத்தியில ஆட்சி அமைஞ்சாச்சு, மாநிலத்துல இப்ப நடக்க போகுது. கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா, தேசிய கட்சியோட இருக்குமா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒண்ணு இல்ல, ஒரு ஆலோசனை நீங்களே சொல்லணும் எப்படி இருக்கணும். உங்க ஆலோசனை கேட்டுக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? இல்ல ரகசியமா? விஜய் புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறாரு, தேர்தலை சந்திக்க போறாரு. வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமா விஜய் பக்கம் போறதா புள்ளி விவரங்கள், பல்வேறு புள்ளி விவரங்கள். உங்களுடைய கருத்து என்ன? கட்சி யார் வேணாலும் தொடங்கலாம். இப்ப அவர் தொடங்கியிருக்காரு, அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்றோம். அப்பொழுது சொன்னோம், இப்பொழுது சொல்றோம், நல்வாழ்த்துக்களை சொல்றோம். அவரு எந்த கூட்டணிக்கு போவாரு, எப்படி நடுறது எனக்கு ஜோசியம் தெரியாது. ஜோசியம் ஒரு படிப்பு இருக்குதுன்னு தெரியாது. இருந்ததுன்னு நான் அப்போ படிச்சுட்டு இருப்பேன் டாக்டருக்கு பதிலாக.